பிரைஸ் த லார்ட் பிலவர்ட் காட்ஸ் சில்ட்ரன். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துதல்களும். ஐ ஹாவ் ஹியர்ட் அண்ட் ஹெல்ப்ட் யூ. பிஹோல்ட், நவ் இஸ் த அக்செப்டட் டைம். பிஹோல்ட், நவ் இஸ் த டே ஆஃப் சல்வேஷன். 2 கொரிந்தியன்ஸ் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். 2 கொரிந்தியர் 6:2. When things in your life seem out of control, உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் முற்றிலும் கோணலானது போலவோ, உங்கள் கைமீறி போனது போலவோ, நீங்கள் நினைக்க முடியாதபடி அது மாறுதலாய் நின்றாலும், ரிமெம்பர், காட் ஹோல்ட்ஸ் த ஃப்யூச்சர். நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை அவர் கைகளில் வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்காலமும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அண்ட் ஹீ ஹோல்ட்ஸ் யூ இன் த பாம் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட். அவர் உங்களை தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவருடைய கரங்களுக்கு உள்ளாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தருக்கு தெரியாமல், தேவனுக்கு தெரியாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறதே கிடையாது. எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே அவர் கண் முன்பாகவே இருக்கிறது. டேக் கேப்டிவ் ஆஃப் எவ்ரி நெகட்டிவ் தாட். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், ஐயோ எப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இல்லை இது நடக்காமல் போயிருமோ, இந்த மாதிரி வந்துருமோ, யாருக்கோ அப்படி நடந்திருக்கு, அதனால் எனக்கும் அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பல வகையான குழப்பங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, நான் நீ என்ன கேட்குறியோ உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ண வேண்டிய காலத்தில் உனக்கு செவி கொடுப்பேன். இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். உன்னை ரட்சிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் நான் வைத்திருக்கிறேன். அந்த நாளில் நான் உனக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். நீ எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிலாம் கேட்டுகிட்டே இருக்காதீங்க. ஆனால் இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சண்ய நாள். இப்பொழுதே எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேற போகிறது. அண்ட் ரெஸ்ட் இன் ஹிம். நீங்கள் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் உங்களுக்கு இதுவரைக்கும் செய்த காரியங்களை குறித்து அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. இன்றைக்கி காலையில் எழும்பியிருக்கீங்களா, அதுக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த நாள் பொழுது முழுவதிலும் நல்ல அருமையாக மூச்சு விட்டாலே அதுக்காக நன்றி சொல்லுங்கள். மற்ற நடக்காத காரியங்கள், என்ன ஆகுமோன்னு நீங்கள் திகைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புத விதமாய் நடத்தி தருவார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவார். ஆமேன்.